நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். நாம் இப்போ கார்த்திகை மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். கார்த்திகை மாதம் தீபத் திருநாள், அனைவருடைய வாழ்க்கையினுடைய இருளை போக்கக்கூடிய ஒரு மாதம். முருகனுடைய பரிணாம வளர்ச்சிகள் பெற்ற மாதம். ஏன்னா முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் தான். அப்போ சிவனுடைய மைந்தனாகிய இந்த முருகப்பெருமானுடைய விசேஷ ஆலயங்களில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது. இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்துட்டு இந்த மாதத்தினுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம்னா 17/11/2025 திங்கள்கிழமை, சித்திரை நட்சத்திரம், திரையோதசி திதி, தேய்பிறை, கார்த்திகை மாதம் ஜன்னம் பண்ணுது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறார்கள். புதனும் வக்ரகதியாக இருக்கிறது. கார்த்திகை 8ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்திகை 21 வரை புதன் பகவான் வக்ரகதியாக இருக்கிறார். கார்த்திகை 11ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்திகை 20ஆம் தேதி குரு பகவான் கடகத்திலிருந்து வக்ரகதியாக மிதுனத்தில் பயணம் படுறார். இந்த மாதத்தினுடைய கார்த்திகை 22ஆம் தேதி முக்கியமான பயிற்சி, செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது. மூலா நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறது. ஆமாம், மூல நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, யாருக்கு கேது தசை, கேது புத்தி நடக்குதோ அவங்களுக்கு உண்டான பலன்கள் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மறுபடியும் சூரியன் கார்த்திகை 29க்கு பிறகு தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியனை மையமாக வைத்துத்தான் ஒரு மாத பலன்களை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கிரக சஞ்சாரங்களை பார்த்தோம். இந்த கிரகங்கள் என்பது இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவான், குரு பகவான் வக்ரகதியாகவும், புதனும் வக்ரகதியாகவும், செவ்வாய் பகவான் அஸ்தங்கம் பெற்றும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. அப்போ இந்த கார்த்திகை மாதம் 12 ராசிக்கும் எவ்வித பலன்களை கொடுக்க போகிறது, சூழ்நிலைகள் என்ன, எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த மாத பலன்கள் என்பது ஒரு 50% தான். உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தினோடு இந்த கோச்சார ரீதியான பலன்களை ஒப்பிட்டு பார்த்து தான் செய்யணும். இப்போ ஒரு குரு பகவான் இருக்கார் அப்படின்னா, இந்த ஜனன ஜாதகத்தில் உங்கள் குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அந்த நட்சத்திர அதிபதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 6, 8, 12 இருக்கா, அல்லது கேந்திரஸ்தானத்தில் இருக்கா, திரிகோண ஸ்தானத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், சாதக பாதக நிலைகள். சரி, முதல்ல இந்த மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, ரொம்ப 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 கிரிட்டிக்கல் சூழ்நிலையிலிருந்து வெளியில் வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி. கணவனும் என்ன புரிஞ்சிக்கல, மனைவியும் புரிஞ்சிக்கல, உற்றார் உறவினர்களும் புரிஞ்சிக்க மாட்டா, நண்பர்களும் புரிஞ்சிக்க மாட்டா. 10,000 வரும்னு பார்த்தா 10,000 தான் வருது. இந்த மாதிரி வரக்கூடிய பணங்களும் பிச்சு பிச்சு வருது. செலவுக்கே தின செலவுக்கே பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயின்னு இருக்கு. இந்த மாதிரி சூழல்கள் எல்லாமே இந்த கன்னிராசி நேயர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அடிக்கினே போவா. உத்தியோகஸ்தானம் இன்னும் வலு பெற மாட்டேங்குது. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு நினச்சேன், அதுவும் போக முடியல. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் மனசில் அவங்களுக்கு. இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு தூரதேச பயணங்களை உருவாக்கும், கண்டிப்பாக வெற்றியை தரும். ஆமாம், நீண்ட நாளாக இடம் மாறணும், வேலை மாறணும், வெளிநாடு செல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் நினச்சின்னு இருக்கவர்கள் எல்லாமே இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பயணங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சகோதர சகோதரி உறவுகள் நீண்ட நாளாக மனமுறிவுகள் இருக்குது, பேசாமல் இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்தகராறால் பிரச்சனையில் பேச முடியல, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு சுமூகமாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம்.
ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. அநேக வெற்றிகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னிராசி நேயர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறை 4-6 செயல்படுறது, வக்கரகதியாக சேர்த்து. ஏதோ வாங்கி போட்ட நிலமும் விற்க மாட்டேங்குது, மேலும் இடம் வருது, அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, கடன் மேலே கடன் ஆகுது, அப்படின்ற மாதிரி சூழல்கள் எல்லாம் போயிடும். அப்போ வீடு, ஹார்ட்வேர்ஸ் துறை எல்லாமே இந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான சம்மந்தப்பட்ட அத்தனையுமே ஏதோ பெரிய முதலீடு போட்டு வாங்கியிருப்பீங்க, இப்போ விற்பனை பண்ணுறது சொற்பத்துக்கு விற்பனை பண்ணுற மாதிரி சூழல்கள் எல்லாமே உருவாகிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். எல்லை கோட்டுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும். தன் ஊர்லேயே பிஸ்னஸ்ஸு, தான் பிறந்த இடத்துலே பிஸ்னஸ்ஸு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துன்னு. எல்லை தாண்டிய தொழில் தொடங்கி நடத்துகிறவங்களுக்கு எல்லாமே வெற்றி மீது வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பணப்பயிர்கள் பண்ணுறவங்க, இந்த பூச்செடிகள் பண்ணுறவங்க, பணப்பயிர்கள் பண்ணுறவங்க, அப்போ அவங்களுக்கு எல்லாமே சாதகமான சூழ்நிலைகள், நல்ல ஒரு பெரிய வாய்ப்புகள் இதெல்லாமே உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். மற்றபடி பிள்ளையாண்டா எல்லாமே கல்வி கேள்விகளில் வெற்றியாளனாக சூழக்கூடிய வாய்ப்புகள், பிள்ளைகள் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள், தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள், நிறைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள். திருமணம்லாம் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா ஜாதகத்தெல்லாம் நல்லா கண்கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு குறையாகத்தான் வரும்ன்றதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் கோச்சார ரீதியாக ஏதாவது ஒரு எதிர்பார்த்த இடத்துல சின்ன ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகும். வேலை வாய்ப்புகளை கைவிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுடைய அதிக முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பட் மேலும் இந்த மாதத்தில் வெற்றி அடையணும், சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாளினுடைய ஆலங்களை நீங்கள் சேவார்த்தி பண்ணுறது சிறப்பு. வாழ்க வாழ்க வாழ்க.